அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்க Y3 ஹாலிடே ரிசார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன். லைக் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணது வந்து ஒரு வில்லா டைப்பில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இது பில்டிங் எப்படி இருக்குது, இங்கே என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் நைட்லேயும் நான் எடுத்திருப்பேன், ப்ளஸ் வந்து ரெண்டுமே எடுத்துடலான்னு. Y3 ஹாலிடே ரிசார்ட்ஸ் இது வந்து ரிசப்ஷன் ஏரியா கம்ப்ளீட்டாக. ஸோ இங்கே ரிசப்ஷன், அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்போயுமே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்க வந்து டேஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க. ஸோ ஃபுட்டு வந்து ஓகே தாங்க, ரொம்ப ஓஹோ சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ இடங்கள் வேணால் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ப்ளஸ் இங்கே பாருங்கள், அப்படியே இறங்கினோன்னு பெரிய ஸ்விம்மிங் பூலுங்க. நேற்று இறங்கினோம் பாருங்கள், சரியான குளிர், செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்து 2 போர்ஷனாக வச்சுருக்காங்க. ஒன்று வந்து சைல்டுக்கு, இது குழந்தைக்கான ஸ்விம்மிங் ஏரியா, ஹைட்டு கம்மியாக இருக்குது. இது வந்து ஹைட்டு அதிகமாக இருக்குது. ஸோ ஜென்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே படுத்துக்கிட்டே, சில பேர் வந்து யாராவதுலாம் வந்து குளிக்க விருப்பப்படலையோ அவனை அப்படி படுத்துக்கிட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது ஸ்விம்மிங் பூல் ஏரியா. நம்ம அடுத்த ஏரியாவுக்கு நம்ம அடுத்து போயிடலாமா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஷவர் ரூம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்கள, அப்படியே பொறுமையாக காமிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூல் முடித்த உடனே அப்படியே இப்படி நடந்து போயிட்டு ஷவர் ரூமில் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வரலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து ஷட்டில் கோர்ட். இந்த ஷட்டில் கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, விளையாடணும்னு விருப்பப்படுறவங்க இங்கே வந்து பேட்டன் ஷட்டில் கார்க் இருக்குது. ஸோ அவங்க வந்து நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க, ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி அது சுற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லாக வந்து வேலியெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், ரெசார்ட்டை சுற்றி. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்கே இப்போ தெரியுது பாருங்கள். ஸோ ஷட்டில் கார்க் ப்ளேஸு, இங்கேயும் செம்மையாக ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 4 பேர் 5 பேர் இங்கே எத்தனை பேர் கேட்டாலும் கொடுப்பாங்க, ஒரே என்ஜாய்மெண்ட் தாங்க. ரெசார்ட்டுடைய அடுத்த வியூ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த பிளேஸ் வந்து என்னென்னா வந்து கேம்ப் ஃபயர். ஸோ ரெகுலராகவே இங்கே கேம்ப் ஃபயர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் வேணால் வந்து உட்காந்து ஜாலியாக அந்த சில்னஸில் அப்படியே வந்து கொஞ்சம் குளிர்ந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஹீட்னஸ் வந்து நமக்குள்ளே வந்து ஏற்றிக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா சும்மா ஓவர் பிரிட்ஜ் போல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா நடக்கிறதுக்கு கொள்றதுக்கு. இங்கெல்லாம் சரியாக ஃபன்னாக இருந்துச்சுங்க. நைட்டு நல்லா ஏரியை விட்டு பெங்களூர் கைஸ் ஒரு 10 பேரோ 15 பேர் வந்திருந்தாங்க. ஒரே டான்ஸு, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்து பார்பிக்யூ ஹட்டுன்னு வச்சுருக்காங்க. இங்கே இன்கேஸ் வந்து நைட்டில் வந்து நீங்கள் குளிரும் போது நீங்கள் ஃபுல்லாக வந்து கேம்ப் ஃபயர் எடுக்கிறீங்கன்னா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த பார்பிக்யூ ஹட்டு 600 நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா. சும்மா அந்த சருகு மரம், அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா மேலே ஏரியா இறங்க மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, உட்காந்துருக்க மாதிரி. அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அது ஹோட்டல் மாதிரி தெரியுது. அது ஆக்சுவலாக வந்து டிரைவர்ஸ் வந்தால் அவங்களுக்கு தங்குறதுக்கான ஒரு இடம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 5 பெட் இருக்குது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டிரைவர்ஸ் வந்து பெட்டில் வந்து தூங்க முடியும். மீதி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்க ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குன்னா, மேலே பேட்மிண்டன் இருக்குது, டேபிள் டென்னிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மேலே வந்து விளையாடலாம். இந்த இடத்துல வந்து ஊஞ்சல் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ரெசார்ட்டுடைய ஃப்ரண்ட் வியூ தான். மீதி ஒரு வில்லா, இப்போ நம்ம தங்கிறது வந்து ப்ரீமியம் வில்லா. ஸோ ஒரு வில்லா எப்படி இருக்கீங்க அப்படின்றத நம்ம போய் ரூமில் போய் பார்த்துருவோம். Y3 ஹாலிடே ரெசார்ட்ஸோட ப்ரீமியம் வில்லா எதிர்க்க தெரியுது பார்த்தீங்களா, ஒரு வில்லா, இதில் 2 பெட்ரூம் இருக்கும் ஒரு வில்லாலையும். ஸோ இதனுடைய அப்ராக்சிமேட் காஸ்ட் வந்து பர் டேக்கு வந்து 10,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சொன்னேன் பார்த்தீங்களா, ரிசப்ஷன், ஸ்விம்மிங் பூலு, ரெஸ்டாரண்ட்டு, பேங்க்வெட் ஹாலு, பேட்மிண்டன் கோர்ட், அது எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்ததாக நம்ம தங்கிட்டு இருக்க இடத்துலேருந்து என்னென்ன பிளேசஸ் பார்க்கலாம், எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்றதும் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். அதையும் கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இல்லாமல் ஒரு வந்து ஷீட் போல் கொடுத்தாங்க, அதில் மொத்தமாக வயநாடில் என்னென்ன பிளேசஸ் பார்க்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து வயநாடுலேருந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க அந்த மலையில் தாங்க ஃபுல்லாக வீடெல்லாம் வந்து கட்டியிருக்குங்க. அங்கே கிட்டத்தட்ட வந்து இப்போ நிறைய ப்ரீமியம் வில்லாஸ் நம்ம இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த ப்ரீமியம் வில்லாவோடைய பார்க்கிங் ஏரியா. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கார்ஸ் நிறுத்தலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஜங்கிள்குள்ளே போகிற மாதிரியே இருக்குங்க வில்லாக்குள்ளே போகிறது. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணால் சத்தியமாக எனக்கு புரியல. மேலே வந்து ஏரியா உட்காந்து சைட் வியூ ரசிக்கிறதுக்காக இந்த வந்து மரத்தை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ மரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழகாக வீடு மாரி கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 ப்ரீமியம் வில்லா கட்டிகிட்ருக்காங்க. வில்லா மட்டும் இல்லை, ஒரு கேங்காக வரீங்கன்னா வந்து ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ரூம்ஸ் வந்து ஆனால் முன்கூட்டியே புக் பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கும். மலையில் ஏற ஏற வில்லா அதிகமாக மேலே போயிட்டே இருக்குது. நம்மளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ இதுதான் நம்ம தங்கிட்டு இருக்க வில்லா. ஸோ இது நம்ம தங்கிட்டு இருக்க வில்லா. இது வந்து 2 பெட்ரூம் வந்து 2 பெட்ரூம் வில்லா. உள்ள 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது. நம்ம பார்த்துலாம் உள்ள என்னென்னலாம் இருக்குது. ஸோ இதுதான் வில்லா. ஸோ இது வில்லாவுடைய ஹால். என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க? பேசிக் அம்யூனிட்டிஸ் தாங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, லாக்கரு, அப்புறம் படுத்துட்டு பார்க்க ஒரு சோஃபா. ஸோ இதுதான் பெட்ரூம். அப்படியே கீழே வந்தால் பாப்பா தூங்குறான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைக் வந்து கபோர்ட்ஸ் மாரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா வைக்கிறதுக்கு லைட் செட்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. மேபி அதை ஃபுல்லாக தூக்கினா சைட் வியூ நல்லாயிருக்கும். அந்த விண்டோ ஸ்க்ரீனை வந்து கொடி ஏற்றுற மாதிரி கொடி ஏற்றலாம். அடுத்து நம்ம நைட் வியூவும் பார்த்துரும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்யூ, பாய். ஸோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ரெசார்ட் நம்ம வயநாட்டில் ஒரு Y3ன்ற பிளேஸில் Y3 ஹாலிடே ரெசார்ட்ஸ் என்ற இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வந்து ரெசார்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸோ நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, ஸ்டே ப்ளசண்ட்டாக இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா, ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ், ஸ்விம்மிங் பூல். அப்படியே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்தே காமிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து அதுதான் ரிசப்ஷன். ஸோ அந்த ரிசப்ஷனில் வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து சாப்பிட்றதுக்கான இடம். இங்கே வந்து கேப். இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் ஒன்றுண்ணா. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து இது வந்து Y3 உடைய ரெஸ்டாரண்ட். நம்ம சாப்பிட்ணும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணாலே உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. எய்தர் வந்து மீலு இல்லை வந்து டின்னர் அந்தமாரி நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குங்க Y3 ஹாலிடே ரெசார்ட்ஸ். உள்ளே போயாச்சு. நைட்டில் பாருங்கள் என்னென்ன கூத்தடிக்கிறாங்க பாருங்கள். இருங்க, அந்த சைடில் கேம்ப் ஃபயர் நடக்குது. அதான் அந்த சவுண்டு. சைடில் கேம்ப் ஃபயர் நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துடலாம். ஸ்விம்மிங் பூல். சும்மா குளித்தேங்க. வந்து குளித்தா யோயோயோயோ சில்லுனா சில்லு. அப்படியே ஷிவரிங் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் குளிச்சிருப்பேன். சூப்பராக இருக்குங்க. நைட்டில் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் பகலில் பார்க்கும்போது இந்த கலரில் இருக்கும். நைட்டில் கலரிங்லாம் வந்து லைட்னால் அப்படியே மாறிட்டே இருக்கா. செம சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு நைஸ் ஒரு மலை பகுதியில் ஒரு ரெசார்ட் வந்து நம்ம ஸ்டே பண்ணது ரொம்ப வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இது என்னென்னா ஆக்சுவலாக வந்து டிரைவர், இப்போ நம்ம டிரைவர்லாம் வராங்கன்னா அவங்களுக்கான ஸ்டே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம். தனியாக ரூமில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலே வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடுற கோர்ட் இருக்குது. நைட்டில் அழகாக நடக்கிறதுக்கு சும்மா லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோ எடுக்கலாம், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அழகாக கிணித்தர வந்து கேமராவுக்கு மட்டும்தான். நைட்டு வந்து ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கணும்னா இங்கே வந்து வரலாம் போல். அப்படியே போயிட்டு கேம்ப் ஃபயரில் வந்து செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம டீம் வந்து ஒரு பசங்களாக கேங்காக வந்தாங்கன்னா செம என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கேம்ப் ஃபயர் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கேம்ப் ஃபயர் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட வந்து நிறைய டேபிள்ஸ்லாம் இருக்குது. யாரெல்லாம் வந்து கேம்ப் ஃபயரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் தெரியுதுங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ப்ளசன்ட் ஸ்டே. ஸோ இது வந்து நம்ம நைட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். நாளைக்கு பகல்லையும் நம்ம வந்து எடுத்து காமிப்போம் ரெசார்ட் எப்படி இருக்குது பகலில் பார்க்கணும்.